ஸோ நம்பர் 4 நம்பர் 5ல தோனி வந்து ஆடுவாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆனந்த் இந்த பாரு ஆனந்த் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வசந்த். இப்போ போன மாதம் தான் ஐபிஎல் முடிஞ்ச மாதிரி இருக்குது. திடீர்னு சொல்கிறாங்க இந்த மாதம் ஐபிஎல் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுவும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவ்யூ, அப்புறம் வந்து டீமோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அண்ட் தென் எந்த டீமுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக என்னோட ஸ்டாட்ஸ் தான். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ போன சீசன் ஆர்சிபி கப் அடிச்சதை ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருந்த நேரத்துக்குள்ள திடீர்னு அடுத்த சீசன் வந்துருச்சு. போன சீசன் என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாகிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தா ரிக்கி பாண்டிங்க்கு தூங்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்லாம் அப்பயாச்சும் ஒரு கப்பு இல்ல ஆர்சிபியாச்சும் கப் அடிக்கட்டும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைப்பாங்கன்னு பார்த்தா எம்ஐ ஜெயிக்கணும் ஜிடி ஜெயிக்கணும்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க செமிஃபைனல்ஸ்ல. ஸோ ஓகே, எல்லாம் நல்லபடியாக போச்சு. போன சீசன் கப் அடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த 2 மாசத்துக்கு வெறும் பஞ்சாயத்து தான் நடக்க போகுது. ரகளைகள் ஆரம்பம் வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த டீமோட ப்ரிவியூவும் இந்த 2 டீமுக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் எவ்வளோ இருக்கு, எந்த டீம் பிளே ஆஃப் போகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுதான் வந்து ஆர்சிபியோட ஸ்குவாடு. பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டீமுக்குள்ளே யாரை ஆட வைக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ பெத்தல் உள்ளே வரலாம். யாருக்கு பதிலாக அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக, டீம் டேவிட் கிடையாது, ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக பெத்தல் வரலாம். அவர் வந்து ஸ்பின்னரும் கூட. ஸோ ஆர்சிபியோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட பாசிட்டிவ் பேட்டிங். வீக் அப்படின்னு பார்த்தா நான் எங்கே இருக்கோம் அப்படின்னு பர்சனலாக நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருணால் பாண்டியாவும் சுயாஷ் சர்மாவும் போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதையே இந்த வருஷம் ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா பிளே ஆஃப் சான்ஸ், ஃபைனல் சான்ஸ். தென் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் வந்து பேட்டிங், அண்ட் தென் அவங்களுக்கு கன்சர்ன் இருக்கு என்ன அப்படின்னா பவுலிங். ஸோ பவுலிங்ல நிறைய இடத்துல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பவுலர்ஸ் மாதிரி ஹர்ஷ்தீப், ஹர்ஷல் பட்டேல் ஆடுறாங்க. ஸோ பிரைடன் காஸ் ஆடுறாங்க. டெஸ்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் T20 அந்த தடவை அந்தளவுக்கு பெரிய ஸ்டாட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ கமின்ஸ் வர வரைக்கும் உங்களை வச்சு ஷஃபிள் பண்ணி ஆடிட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா உள்ள ஸ்குவாட்லேயும் பெருசாக மெம்பர்ஸ் கிடையாது. பட் 2 டீம்ஸுமே உள்ளே வருவாங்க, அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன் அப்படின்னா 2 டீம்ஸுமே உள்ளே வரலாம். ஏன்னா இப்போ ஹர்ஷல் பட்டேல் மாதிரி பர்பிள் கேப் வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது பர்பிள் கேப்பில் லீடிங்கில் வரணும். மற்றவங்க வந்து எக்கனாமிக்கலாக ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேட்டர்ஸ் டெஃபினட்டாக கொண்டுட்டு வந்துடுவாங்க. எனி டே அவங்க பேட்டிங் வச்சு ஃபைனல்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு பக்காவான பவுலிங் லைனப்பை சாய்க்க முடியும். அதை பொறுத்த வரையில் ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து நான் டாப் 4ல் வந்து ஸோ பிளேயர்ஸில் வந்து நம்பர் 4 பொசிஷனுக்கு மோர் சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஆர்சிபிக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ல அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்குவாடுக்கும் வந்து நம்பர் 4 வரைக்கும் பேட்டிங் பயங்கரமாக இருக்குது. இந்த நம்பர் 5, நம்பர் 6 தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்படி வந்து நம்பர் 5, நம்பர் 6 எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆர்சிபியில் பார்த்தோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, அண்ட் தென் உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ 2 பேரில் 2மே ஈக்குவலைஸான பிளேயர் தான் சொல்லுவேன். நிதிஷ்குமார் ரெட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணிடுவார். ஸோ இப்போதைக்கு கம்பேர் பண்ணணும்னா 2 பேருமே ஈக்குவல் தான் சொல்லுவேன். அண்ட் தென் நம்பர் 6 டீம் டேவிட். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா லிவிங்ஸ்டன். ஸோ டெஃபினட்டாக வந்து இப்போ நம்பர் 4ல் ஆஸ்திரேலியா வந்து டீம் டேவிட்டை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐ எம் கோயிங் வித் டீம் டேவிட். நம்பர் 5 அண்ட் நம்பர் 6 வந்து லீகை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா தோனி வந்து ரீஹாபிலேஷன் பீரியடில் இருக்கார். 2 வாரம் வந்து டோர்னமெண்ட்லேருந்து ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இது வந்து முன்னாடி பீடா வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தோனி வந்து மேக்ஸிமம் இம்பாக்ட் பிளேயர் ஆடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி அவர் ஆடாமல் இருக்கிறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுதான் ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஆல்ரெடி தெரியும். டிக்கெட் சோல்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது பிஸ்னஸ் இஷ்யூஸ், இது வந்து பண்ணி தான் ஆவாங்க. ஸோ நம்பர் 4 நம்பர் 5ல தோனி வந்து ஆடுவாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆனந்த் இந்த பாரு ஆனந்த் பாரு ஓகே இல்லை ரெஸ்ட் வேணாலும் எடுத்துக்கட்டும். ஸோ அடுத்த சீசன் வந்து ஆடட்டும். ஸோ இன்றைக்கி வந்து ஐபிஎல் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். ஸோ டெய்லி வந்து வார அப்டேட்டு எல்லா அப்டேட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
வருத்தப்பட மாட்டீங்க. பாய் பாய்.